வணக்கம் மாணவர்களே. மற்றுமொரு தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் தரம் 7 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தில் அழகு 3 கடமை என்ற பாடத்தை நாங்கள் கற்க இருக்கின்றோம். ஆம், அவ்வகையில் தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 7 அழகு கடமை. இக்காணொலியின் உள்ளடக்கங்களாக கட்டுரை என்ற கட்டுரையின் ஆசிரியர் பற்றியும், கட்டுரை வெளிப்படுத்தும் செய்தி தொடர்பாகவும், கடமை என்பது பற்றிய ஆசிரியரின் கருத்தோற்றம் தொடர்பாகவும், கடமைகளின் வகையீடு, பிறவி காரணமாக கடமைகள், சுயநலத்திலும் கடமை, பகைவை உருவாவது பற்றி, ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் இந்த கட்டுரை அலசுகிறது. அவற்றோடு மதிப்பீட்டு வினாக்களையும் உள்ளடக்கியதாக இக்காணொலி பகுதி அமைகிறது எனலாம். நாம் நேரடியாக பாடத்துக்கு நுழைவோம். முதலாவதனாக ஆசிரியர் பற்றி நோக்குகின்ற பொழுது இந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் திருலோக சீதாராம் ஆவார். இக்கட்டுரை இடம்பெற்றிருக்கிற நூல் இலக்கிய படகு என்னும் இலக்கிய தொகுப்பிலிருந்து கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து கட்டுரை பற்றி கூறும் பொழுது கட்டுரை வெளிப்படுத்தும் செய்தி தொடர்பாக நோக்குவோமாய் இக்கட்டுரையானது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகள் பற்றியும், நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் பற்றியும் ஆராய்கிறது எனலாம். இந்த கட்டுரையினுடைய ஆரம்ப பகுதியிலேயே இதனை கட்டுரை ஆசிரியர் பதிவு செய்கிறார். அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகள் பற்றியும், நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியும் இக்கட்டுரையால் ஆசிரியரால் விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கட்டுரையினுடைய கரு அல்லது கட்டுரை வெளிப்படுத்துகின்ற பிரதான செய்தியினை நாங்கள் தரிசித்தோம். கட்டுரையில் பிரதானமாக வலியுறுத்தக்கூடிய பகுதி கடமை பற்றியதாகவே அமைந்திருப்பதை காணலாம். ஆகவே கடமை என்பது பற்றி ஆசிரியரினுடைய கருத்தானது, நாம் பெற்ற இன்பத்துக்கு அல்லது நன்மைக்காக நாம் செலுத்த வேண்டிய விலையினை அவர் கடமையாக காணுகிறார். அவர் அது பற்றி சொல்லுகின்ற பொழுது, நாம் பெற்ற இன்பத்துக்கு அல்லது நன்மைக்காக நாம் செலுத்த வேண்டிய விலை ஒன்று இருந்தால் அதுதான் கடமை என்கிறார். பெரும்பாலும் பிறர் விடயத்தில் இப்படி நாம் பட்டிருக்கும் கடனைத்தான் அது குறிக்கிறது என்பதாக அவருடைய கருத்து அமைகிறது. தொடர்ந்து அவர் பேசுகின்ற பொழுது கடமைகளை வகைப்படுத்துகிறார். பொதுவாக கடமைகளை அவர் 3 வகையாக வகைப்படுத்தி தனது கட்டுரையிலே அந்த கட்டுரையை வளர்த்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் பிரதானமாக பிறவி காரணமாக தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடனை முதலாவது கடமையாகவும், அதன் பின்னர் எழுத்தறிவித்த ஆசிரியர்களுக்கான கடமைகளாகவும், மூன்றாவதாக அல்லது இறுதியாக கடவுளுக்கு முறையே கடன்பட்டிருக்கிறோம் என்பதாக அவர் தன் கடமைகளை 3 வகையாக வகையீடு செய்கிறார். பிறவி காரணமான கடமைகள், எழுத்தறிவித்தவனுக்கான கடமைகள், தொடர்ந்து கடவுளுக்கான கடமைகளாக காணப்படுகிறது. என்ற போதும் எழுத்தறிவித்தவனுக்கான கடமைகள் மற்றும் கடவுளுக்கான கடமைகளை அவர் விடுத்து பிறவி காரணமாக ஏற்படுகின்ற கடமைகள் தொடர்பாக அவர் அலசுவதிலே தனது கட்டுரையில் பெரும்பகுதியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அவ்வகையில் பிறவி காரணமான கடமைகள் எனும் போது அவர் பிறவி காரணமாக தாய் தந்தைக்கு பட்டிருக்கும் கடமையை குறிப்பிடுகிறார். அதாவது பெற்றோர்களுக்கு பட்டிருக்கின்ற கடமை அவர் முதலாவதாக கருதுகிறார். அது முக்கியமானதாகவும் உன்னதமானதாகவும் கருதுகிறார். ஏனெனில் உயிர், உள்ளம், உடல் இந்த 3ம் தான் முழு உரிமையாக நாம் பெற்றுக்கொண்ட செல்வங்கள் என்பது அவருடைய பதிவாக காணப்படுவது மட்டுமன்றி, முதலில் நமக்கு உடைமையாகி விட்ட இந்த 3க்கும் நாம் பட்டிருக்கும் கடன் தான் பெரிதென்பதும் அவருடைய கருத்தாக காணப்படுகிறது. அதிலும் பிரதானமாக கட்டுரையாசிரியர் தன்னுடைய கருத்துக்களுக்கூடாக பதிவு செய்து கொண்டு செல்லும் அந்த தருவாயில் உடலை நோவு அண்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும், உள்ளம் வேதனைப்படாமல் அதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமையும், உயிரை நீண்ட காலம் தங்கிருக்கும்படி செய்து கொள்ள வேண்டிய தர்மமும் இவை மிக முக்கியமானது என்பதாக இவருடைய கட்டுரையில் கடமையில் முதலாவதாக கருதப்படுகின்ற பிறவி காரணமான கடமைகள் இங்கு அடையாளப்படுத்தப்படுகின்றன.
இவ்வாறு கடமை தொடர்பாக கூறும் அவர் தொடர்ந்து கடமை சுயநலத்தோடு தொடர்பட்டது என்பதாக அவருடைய கருத்தோற்றம் அமைகிறது. அவர் அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது கடமையின் அடிப்படையிலும் சுயநலம் அடங்கி இருக்கிறது என்கிறார். தனக்குத்தானே செய்து கொள்ளும் கடமைகளால் மனிதன் சுகம் பெறுகிறான். ஆகவே அங்கு சுயநலம் இருக்கிறது. சுயநலம் என்பது கடமைதான். காரணம், ஒவ்வொருவரும் அவனுடைய நலத்தை பாதுகாத்துக் கொண்டால் ஊர் முழுவதும் நலமடைந்து விடும் என்பதிலே சுயநலத்தினுடைய தாற்பயம் தங்கி இருப்பதை இந்த படைப்பாளி, இந்த ஆசிரியர் உணர்த்துவதை நாங்கள் காணலாம். ஏனெனில் ஒரு மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்வது, தன்னை பார்த்துக் கொள்வது, தன் நோய் நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது போன்ற அனைத்து விடயங்களும் ஒரு சுயநலம் சார்ந்த கருத்தாக அமைகின்றன. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை சிறப்பாக பார்த்துக் கொள்வானாக இருந்தால், தன்னை சுத்தமாக பார்த்துக் கொள்வானாக இருந்தால், தன்னை ஒரு நல்ல மனிதனாக தன்னை பார்த்துக் கொள்வானாக இருந்தால், உலகத்தில் காணப்படுகின்ற மனிதர்கள் அனைவரும், தனி மனிதர்கள் அனைவரும் நல்லவர்களாக காணப்படுகின்ற பொழுது இந்த உலகமே நல்லதாக, நலமடைந்ததாக காணப்படும் என்பதாக அவருடைய கருத்தோற்றம் இங்கு விரிந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து, பிறர்வார் ஒழுங்காக கடமைகளை செய்கிறவன் புகழும் மதிப்பும் பெறுகிறான். இது கூட பெரும் நோக்கங்களுக்காக, அதாவது சுகம் பெறும் நோக்கத்துக்காக நடைபெறுகிறது என்கிறார். உண்மையில் இது நோக்க வேண்டிய ஒன்றுதான். மற்றவர்களுக்காக, அது மற்றவர்களின் புகழுக்காக, மற்றவர்கள் தன் மீது வைக்கின்ற மதிப்புக்காக மனிதர்கள் தன் வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை செய்கிறார்கள். இது ஒரு வகையில் கடமையாக அல்லது தியாகமாக இருந்தாலும், மறுபக்கம் நோக்குகின்ற போது அது தன்னுடைய புகழுக்கான அடித்தளமாக அமைகிற பொழுது அது சுயநலம் சார்ந்ததாக கருதப்படுகிறது என்பது அவருடைய கருத்தாக விழுகிறது. இதில் காணப்படுகின்ற ஒரு சிறிய வரம்பினை அடையாளப்படுத்துகின்ற கட்டுரை ஆசிரியர் அங்குதான் அந்த கடமையினுடைய அல்லது அங்கு காணப்படுகின்ற சுயநலத்தினுடைய தன்மை விரிவடைவதும், அது அங்கு கடமையாக உணர்த்தப்படுவதும் இங்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்பதாக அவருடைய இந்த கருத்து அமைகிறது. அதாவது சிறிய வரம்பு தன் நலனுக்கு அல்லது பிற நலனுக்கு குந்தகம் ஏற்படாமல் இருத்தல் வேண்டும். இதில் மற்றவர்களுக்கு நாங்கள் புகழுக்காக, நன்மதிப்புக்காக உதவி செய்கிறோம் என்கின்ற பொழுது அந்த உதவி அல்லது அவர்களுக்காக நாங்கள் செய்கின்ற அந்த பணி அவர்கள் நலனுக்கு குந்தகம் ஏற்படாமல் இருக்குமாக இருந்தால் அது கடமையாக கருதப்படும் என்பதாக அவருடைய கருத்தோட்டம் காணப்படுகிறது. தொடர்ந்து, நாம் நலத்திற்காக அடைந்த ஒன்றை அளித்தவருக்கு உரிய விலையை உரிய காலத்தில் திருப்பி செலுத்துவது தானே கடமை என கூறும் கட்டுரை ஆசிரியர் கடமை உணர்ச்சிக்கும் சுயநலத்துக்கும் கூட நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை இவர் நிறுவுவது இங்கு சிறப்பாக இருக்கிறது. மற்றும் பொருள் நலம் பேணுவதால் புகழ் பெற்றவர்களும் சுயநலவாதிகளே. நாம் உலகில் சுகப்படுவதை எதிர்க்கவோ தடுக்கவோ வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக அவர் சுயநலத்தில், கடமையில் சுயநலத்தினுடைய போக்கு தொடர்பாக அவருடைய பதிவினை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம். தொடர்ந்து இவ்வாறு விரியும் கட்டுரை அதன் அடுத்தபடியாக பகைவர் பற்றிய விடயத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இந்த உலகத்தில் பகைவர் எவ்வாறு உருவாகிறார், பகைவருக்கும் கடமைக்கும் என்ன தொடர்பு என்று நாங்கள் யோசிக்கலாம். பாருங்கள் மாணவர்களே, இங்கும் நம்மால் தனக்கு அல்லது தனது சுயநலத்துக்கு ஆபத்து உண்டாகிவிடுமோ என்கின்ற சந்தேகம் அல்லது அச்சம் யாருக்காவது ஏற்பட நாம் இடம் கொடுத்து விட்டால் அதுவே பகைவர் உருவாவதற்காக வழி சமைக்கும் என்கிறார் கட்டுரையாசிரியர். நம்மால் தனக்கு அல்லது தனது சுயநலத்துக்கு ஆபத்து வந்து விடுமோ அல்லது உண்டாக்கி விடுமோ என்கிற சந்தேகம் அல்லது அச்சம் யாருக்காவது ஏற்படக்கூடிய வகையில் நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் அங்கு நாங்கள் பகையினை உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதாக அவருடைய அந்த தீர்க்க தரிசன சிந்தனை இங்கு காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு விரிகின்ற கட்டுரையில் தொடர்ந்து கட்டுரையாசிரியர் வலியுறுத்த விரும்பும் விடயமானது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியவை. நாம் சுகப்படுவதை சகித்துக் கொண்டுள்ள, நம்மை சூழ்ந்துள்ள யாரும் நன்மை அடைவதை சகித்துக் கொண்டுள்ள, நம்மை சூழ்ந்துள்ள யாவரும் நன்மை அடைவதை பற்றி எமக்கு எவ்வித ஆட்சேபனையும் கிடையாது என்பதை சொல்லால் தெளிவாக தெரிவித்து விட வேண்டும் என்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமைகள் மிகவும் முக்கியமானது, உன்னதமானதாக இவர் கருதுவது இது. மற்றவர்கள் சுகப்படுவதை சகித்துக் கொண்டுள்ள, நம்மை சூழ்ந்துள்ள யாவரும் நன்மை அடைவதை சகித்துக் கொண்டுள்ள, நம்மை சூழ்ந்துள்ள யாவரும் நன்மை அடைவதை பற்றி தனக்கு எவ்வித ஆட்சேபனையும் கிடையாது என்பதை நமது சொல்லால் தெளிவாக தெரிவித்து விட வேண்டும். அப்பொழுது அங்கு ஒரு தீர்க்க தரிசனமான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு காணப்படும் என்பதாக அவருடைய கருத்தோற்றம் அமைகிறது. ஆம் மாணவர்களே, இவ்வாறு விருத்தி செல்கின்ற கட்டுரையில் இறுதியாக ஆசிரியர் மனிதர்களானவர் இயன்றவரை அவர்களுக்கு பொருத்தமான கடமைகளை செய்கின்ற பொழுது
பிறகு நமக்கு எதிரான சக்தி எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காது என்பதாகவும், உலகம் முழுவதுமே தமது நலனுக்காக துணை புரியும் என்பதாகவும் அவர் கருதுவது கட்டுரையினுடைய மனிதனுக்கு உள்ள ஒரே ஒரு தலையாய கடமை பிறர் நலம் பேறுவதும் என்பதாக காணப்படுகிறது. மனிதனுக்குள்ள ஒரே ஒரு தலையாய கடமை பிறர் நலன் பேணுவதாகவும் அமைகிறது என்பது. அதை பற்றி பேசுகின்ற கவிஞர் இறுதியாக ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழிக்கு பொருள் விளங்குகிறதல்லவா? ஆம், பிறநலம் பேணுதலும் சுயநலம் காப்பதுமே கட்டுரையின் பிரதான அம்சங்களாக காணப்படுகிறது. இறுதியாக கட்டுரை ஆசிரியனுடைய ஒரு கவிதையும் இதனுடைய கருத்தை மேலும் வலியுறுத்தக்கூடிய வகையில் காணப்படுகின்றன. கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றல், இந்நான்கே இப்பூமியில் எவர்க்கும் கடமை எனப்படும். பயன் இதில் நான்காம் அறம் பொருள் இன்பம் வீடனும் முறை என்கிறார். ஆகவே இங்கு கடமைகள் 4 வகையாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. தன்னை கட்டுப்படுத்துவதும், மற்றவருடைய துயர்களை தீர்ப்பதும், பிறர் நலம் வேண்டுதலும், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதலும் கடமையாக கருதுகின்ற அவர், இவ்வாறு கடமை புரிகின்ற ஒருவர் இறுதியில் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் முறையை அவர் பெறுவார் என்பதாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. ஆகவே இவ்வாறு இக்கட்டுரையினுடைய உள்ளடக்கங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பின்வரும் வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவ்வாறான வினாக்களுக்கு செல்வது பொருந்துமென எண்ணுகிறேன். ஆம் மாணவர்களே, முதலாவது வினா பகுதியாக சுருக்கமான விடை தருக என்பதாக இப்பகுதி அமைகிறது. இக்கட்டுரை இடம்பெறும் நூலது, மேற்படி கட்டுரையின் ஆசிரியர் யார், கடமை எனப்படுவது யாது, நாம் யாருக்கு கடமைப்பட்டுள்ளோம், உரிமையாக நாம் பெற்றுள்ள செல்வங்கள் எவை, 4 வகையான பயன்களும் எவை, கடமை உணர்ச்சி சுயநலத்திலும் தங்கியுள்ளது என்பதை வெளிப்படுத்தும் பழமொழி எது போன்றவாறான வினாக்கள் காணப்படுகின்றன. அதே போல் பல்வேறு வினாக்களின் வரிசையில் உடல் உள்ளம் உயிர் என்பன நாம் பெற்றுள்ள கடமை, செல்வம், சுற்றம், சுயநலமாகும். ஆகவே பொருத்தமான விடையை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். பிறர் விடயமாக நாம் பெற்றிருக்கும் கடன், பிறர் நலம் பேணுவதால் மனிதனது தலையாய கடமை என்றவாறாக பல்வேறு வினாக்களும் காணப்படுகின்றன. ஆகவே தொடர்ந்து சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிடக்கூடிய வகையிலான வினாக்களும் இங்கு காணப்படுகின்றன. கடமை என்பது சுயநலத்திலிருந்து விளைவதாகும். பிறவி காரணமாக கடவுளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். நாம் பெற்றிருக்கின்ற இன்பத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் கடமையாகும். செய்ய வேண்டிய கடமைகளில் கடவுளுக்கே முதலிடம் கொடுக்கப்படுகிறது. உடல் நலம் உயிர் என்பன முழு உரிமை பெற்றவை என்றவாறாக வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றன. இவற்றில் பொருத்தமானது சரியெனில் பொருத்தமற்றதை பிழையெனவும் மாணவர்கள் பதிவிட வேண்டும். தொடர்ந்து எதிர்கருத்து சொற்கள் காணப்படுகின்றன. சுயநலம், சுலபம், அவசியம், செலுத்துதல், வரவு, இறுதி, பிறர், நட்பு, அறம், விருப்பு போன்ற வினாக்கள் காண நீங்கள் எதிர்கருத்து சொற்களை பதிவிட வேண்டும். அதே போன்று ஒத்த கருத்து சொற்கள் விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே மேற்கண்ட வினாக்களுக்கு மாணவர்கள் விடையிடுவது மட்டுமல்லாது மேலதிக அறிவினை விருத்தி செய்யும் முகமாக கூகுள் ஃபார்ம் முன்னியல் வினாத்தாளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மேற்கண்ட வினாத்தாள்களுக்கூடாக பிரவேசிப்பதற்கூடாக நீங்கள் எழுதியிருக்கின்ற விடையினுடைய பொருத்தப்பாட்டினை மாணவர்கள் சுய மதிப்பீட்டுக்கு உட்படுத்திக் கொள்ள முடியும். இத்தோடு கடமை என்ற இந்த பாடப்பிறப்பு நிறைவடைகிறது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் ஆசிரியர் செந்தில்குமார். நன்றி.